சரி, இந்த கொள்கை எதிரி உங்க கொள்கை தலைவரான பெரியாரை இழிவுபடுத்தும்போது எங்க போனீங்க? தூங்கிட்டு இருந்தீங்களா? தூங்கிட்டு இருந்தீங்களா? ஹெச். ராஜா தினமும் என்ன அவமானப்படுத்துறாரு. தூங்கிட்டு இருக்கீங்களா? இந்து முன்னணி மாநாட்டுல பெரியாரையும், அண்ணாவையும் அவமானப்படுத்துனாங்க. தூங்கிட்டு இருந்தீங்களா? அதற்கு தான் பதில் குடுக்குறாரு. என்ன பதில் குடுத்தீங்க? இவ்வளவு நாள் அன்னைக்கு பண்ணும்போது எங்க போனீங்க? அரசியல்ல இருக்கீங்களா? இல்லையா? சீமான் வந்து பெரியார 18 வருஷமா பெரியார தூக்கி பிடிச்ச சீமானுக்கு திடீர்னு ஞானோதயம் வந்து, பெரியார் வந்து ஒரு மண்ணு, பெரியாரே மண்ணு அப்டின்னாரு. எங்க போனீங்க நீங்க? எங்க போனீங்க? அப்ப ஒரு ஒரு கொள்கைக்காக உங்க கொள்கை எதிரி, உங்க கொள்கை தலைவரை, உங்க கொள்கை வழிகாட்டியை அவமானப்படுத்தும் போதும் தூங்கிக்கிட்டு இருந்த விஜய், எப்படி வந்து மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுப்பார்? ஆன் த டைம்ல. பிரச்சனை வரும்போது எப்படி குரல் கொடுப்பாரு? சொல்லுங்க. உன் கொள்கை தலைவரையே ஒருத்தன் அவமானப்படுத்துறான். ஒருத்தன் அவமானப்படுத்தி பேசுறான். அவன என்னன்னு கேட்க கூட உனக்கு வழி இல்ல. நீ வந்து ஒரு 6 மாசம் கழிச்சு செயற்குழு கூட்டத்தில ஒரு தீர்மானம் போடுவ. அத நாங்க நம்பணுமா? நம்பணுமா? அ கொள்கை உன் கொள்கை எதிரி, உன் கொள்கை வழிகாட்டிய அவமானப்படுத்துறான், அசிங்கப்படுத்துறான், கேவலப்படுத்துறான். அவன எதிர்த்து என்னன்னு கூட கேட்க முடியாது. நீ ஆனா கொள்கை எதிரிய எதிர்த்து நீ அரசியல் களத்தில நிக்கிறேன்னா எப்படி நம்புவான் மக்கள்? எப்படி நம்புவான்? இன்னைக்கு பாஜக விமர்சனம் பண்றாரு. ஒரு கட்டத்துல வந்து அமித்ஷாவே வந்து கடைசி நேரத்துல முடிவெடுக்கப்படும் விஜய உள்ள சேர்க்கிறத பத்தி அப்படின்னு சொல்றாரு. அதன் பிறகு ஒரு அறிக்கை வருது. அதன் பிறகு ஒரு முடிவெடுக்கப்படுது. நாங்க பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம். இது உறுதியான முடிவு, இறுதியான முடிவுன்றாங்க. பாஜகவோட கூட்டணி வச்சு பார்க்க சொல்லுங்க பார்ப்போம். வச்சு பார்த்தா சோலி முடிஞ்சும்ல 0. நீ இருக்க 4% ஓட்டு கூட வாங்க மாட்டே நீ. அப்புறம் எப்படி வைப்ப கூட்டணி? பாஜகவோட கூட்டணி வச்சா ஏற்கனவே அண்ணா திமுக பாஜகவோட கூட்டணி வச்சிருக்கு. 0 ஆக போகுது. அந்த 0 நீ ஆகணுன்றது உனக்கு நல்லா தெரியும். நீ எப்படி போய் கூட்டணி வைப்ப? சொல்லுங்க எப்படி வைப்பீங்க? நீ என்ன அதாவதுங்க ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது அந்த நேரத்தில எதிர்த்து பேசணும். நீ நான் அரசியலுக்கு வராம வந்து 2 வருஷம் ஆச்சுல்ல அரசியலுக்கு வந்து. மாநாடு அதுக்கப்புறம் மாநாடு நடத்தி 1 வருஷம் ஆச்சுல்ல. 6 மாசம் ஆச்சுல்ல. மாநாடு நடத்த போறாங்க. 6 மாசம் ஆச்சுல்ல. செயற்குழு கூட்டம் போட்டு எத்தனை ஆச்சு? மக்களை செஞ்சாச்சுல. அப்ப நான் தூங்கி தூங்கி அரசியல் நடத்துவீங்களா? உங்க இஷ்டத்துக்கு அரசியல் பேசுவீங்களா? பிரச்சனை இருந்தா உடனே அடுத்த செகண்ட்ல பேசணுங்க. அதாங்க அரசியலு. நீங்க யூடியூப் சேனல் இத்தனை பேர் இருக்கீங்க. ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே அடுத்த நிமிஷம் கேமராவை தூக்கிட்டு ஓடுறீங்க. என்ன பிரச்சனைய என்னன்னு பார்க்கறதுக்கு. அப்பதான் நீங்க சஸ்டெயின் பண்ண முடியும் யூடியூப் சேனல். யூடியூப் சேனலுக்கே அந்த பிரச்சனை அப்படின்னா நீ என்ன பெரிய அரசியல் தலைவரா? தூங்கி எந்திரிச்சு அரசியல் பேசுறதுக்கு?